குழந்தைங்க கூட நம்மளும் ஒரு குழந்தையா மாறி விளையாடினாலும் அவங்களுக்கு நம்ம கூட விளையாடுறத விட அவங்க ஏஜ்ல இருக்காங்கல்ல அவங்க கூட விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் கூட விளையாடுறதுக்கு சிப்லிங்ஸ், கசின்ஸ் அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே தனித்தனியா தான் இருக்கும். ஒரு வீட்ல மேக்ஸிமம் ஒரு குழந்தை தான் இருக்காங்களா, சோ அவங்க கூட விளையாடுறதுக்கே யாரும் இல்லாம போயிடுச்சு. நாங்கெல்லாம் வளர ஸ்டேஜ்ல என் தம்பி, சித்தப்பா பசங்கன்னு சொல்லி மொத்தமா 7 பேர் இருப்போம். அப்பப்போ லீவ் விட்டுட்டாங்கன்னா கசின்ஸும் வந்துருவாங்க. சோ நம்மலாம் வளரும்போது இவ்ளோ பேர் கூட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என் குழந்தை கூட விளையாடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நவிஷ்கும் கசின்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா எல்லாருமே தூரமா இருக்காங்க. அதுல ஒரு கசின் மட்டும் தான் இன்னைக்கு மீட் பண்ண முடிஞ்சது. சேலம் பக்கத்துல ஃபன் ரீட்ரீட்னு ஒரு பிளேஸ் இருக்கு. குழந்தைங்களா விளையாடுற ஏரியா. சோ அங்க தான் இன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தோம் விளையாடுறதுக்காக. நவிஷோட கசின் அங்க அடிக்கடி போயிருக்காங்க. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். போற வரைக்குமே நவிஷ் இவ்ளோ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சும்மா பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க போயிட்டு 1 ஹவர் பாஸ் எடுத்து அந்த 1 ஹவர் நவிஷ்க்கு பத்தவே இல்ல. அங்க போனதும் நவிஷால எக்ஸைட்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லா இடத்துக்கு போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, வீட்லலாம் பொம்மை வாங்கி கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் தான். அதை தூக்கி மூலையில போட்டுட்டு பாத்திரம் ரிமோட்ல தான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கம்ப்ளீட்டா பிளே ஏரியா செட்டப்பா இருக்கா, எங்க போனாலும் பொம்மை தான். அதனால நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து கிளம்பும் போது நவிஷ்க்கு ஒரே அழுக. 1 ஹவர் விளையாடியுமே அவருக்கு பத்தல. இனிமே மந்த்லி ஒன்ஸ் இங்க ஒரு விசிட் போயிட வேண்டியதான் நினைக்கிறேன்.